ஹாய் பாயெல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டுக்கு ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கியிருக்கேன். அதை தான் நான் உங்ககிட்ட காட்டலான்னு இருக்கேன். நிறைய பேருக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்டீல் ஸ்டாண்டு. இது வந்து இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 70 கிலோ வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இந்த ஸ்டாண்டு ஒன்று வாங்கினேன். இது எதுக்காகனா, இவ்வளோ பெரிய வீடு கட்டினோம், ஒரு கிரைண்டர் வைக்கிறதுக்கு இடம் பிளான் பண்ணாமல் வீடு கட்டி வச்சிட்டேன் பார்த்தீங்களா? நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அதனால சரி, கிரைண்டர் வந்து நான் கீழே தான் வச்சுருக்கேன். அப்பப்போ அரைக்கிறப்ப மட்டும் மேலே தூக்கி வச்சு அரைச்சிட்டு கீழே எடுத்து வச்சுருவேன். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஸ்டாண்டு கீழே அங்கே இங்கேயும் கிரைண்டர் வந்து அங்கே இங்கேயும் இருக்கிறதுனால கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் அடைஞ்சிக்குது கீழே இருக்கிறப்போ. அதனால் அது வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டு வந்து நான் வந்து ஆர்டர் போட்டேன். இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. கலரும் பார்த்தீங்கன்னா நல்ல உடன் கலரில் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த மாதிரி 4 எல்லாம் தனித்தனியாக கொடுக்குறாங்க, நம்ம தான் ஃபிட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்க்ரூவெல்லாம் 4 பக்கம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்காகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கு இந்த 4 கால் வந்திருக்கு. அதுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ரப்பரில் புஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து தனியாக ஸ்க்ரூவெல்லாம் கிடையாது, இதையே வச்சு நம்ம வந்து இப்படி மாட்டிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. நல்லா சவுண்டும் கேட்காத அளவுக்கு புஷ்ஷெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது மாட்டிட்டு இந்த பாருங்க, இந்த மாதிரியும் நம்ம தரையில் போட்டு இழுத்தோம்னாலும் ஒன்றும் பிரச்சனை வராது. ஏன்னா இது வந்து நல்ல ரப்பரில் ஸ்ட்ராங்கான ஒரு புஷ்ஷு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டு உங்களுக்கு வேணால் அவன் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது பாத்திரங்கள்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு தேவைப்படும். கவுண்டர் டாப்பில் வந்து உப்பு டப்பா, ஆயில் டப்பாலாம் வைப்போம் பார்த்திங்களா, அதுக்கு நீங்கள் அந்த கார்னரில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா ஹெவியாக இருக்குது பார்க்குறதுக்கு. கலரும் சூப்பராக இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. சூப்பராக செட் பண்ணியாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா ஹெவியாகவே இருக்குது. நம்ம இதில் உங்களுக்கு இந்த ஸ்டாண்டு வேணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ரிவ்யூலாம் இந்த மாதிரி உங்களுக்கு திருப்தியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாண்டு வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் வாங்கினேன். இப்போ நம்ம இதில் கிரைண்டர் வச்சு பார்க்கலாம். சூப்பர். நம்ம கிரைண்டருக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான், நல்லா தான் இருக்குது. இது நான் வந்து உட்டனில் தான் தேடினேன், ஆனால் வந்து எனக்கு வந்து உட்டன் வந்து கிடைக்கல. அதனால ஸ்டீலில் வாங்கிட்டேன். நல்லா பாருங்கள், க்ரிப்பாக தான் இருக்குது. கிரைண்டர் நம்ம போட்டாலும் ஆடாது. ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு வந்து கிரைண்டரும் நல்ல ஸ்ட்ராங்காக வெயிட் இருக்கிறதுனால இது வந்து அந்தளவுக்கு ஆடாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து கிரைண்டருக்காக வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து கவுண்டர் டாப்பில் இதுக்கு மேலே நீங்கள் வந்து உப்பு டப்பா, எண்ணெய் டப்பா, இந்த மாதிரி சில கத்தி, இந்த மாதிரி கத்தி ஸ்டாண்டு இதெல்லாம் வைக்குவீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவன் இருந்துச்சுன்னா அவன் வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிரைண்டருக்காக யூஸ் பண்ணுறேன், அதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் நான் என்னோடய ஒப்பீனியன், நான் எப்படி இந்த ஸ்டாண்டெல்லாம் எந்த கடாய் வாங்கினாலுமே நான் எப்படி வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டேப்பே கையில் எடுத்து வச்சுக்குவேன். 24 சென்டிமீட்டர்னால் அது எந்த அளவுக்கு இருக்கும், நம்ம வீட்டில் இந்த கடாய் இந்த சைஸில் இருக்கான்னு சொல்லி அதை அளந்து பார்த்து இவ்வளோ சைஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம வாங்கணும். நீங்களுமே டிஸ்கிரிப்ஷனில் அதில் கொடுத்துருப்பாங்க கீழே, அதில் வந்து என்ன அகலம், எவ்வளோ நீளம், அந்த மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மெட்டலில் எப்படி, என்ன மெட்டல், ஏது என்னன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து ரிவ்யூ பார்த்து வாங்கிக்கோங்க.